அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்னைக்கு கிறிஸ்பியான கோவக்காய் வச்சு பக்கோடா செய்து காமிக்க போகிறேன். 1/2 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ரவுண்டாக தான் கட் பண்ணி எடுக்கணும், அப்போ தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். எல்லாமே கட் பண்ணி ரவுண்டு ஷேப்பில் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் தட்டி வச்சிடலாம். நல்லா க்ளீன் பண்ணி தான் நான் எடுத்தேன் ஆல்ரெடி, அதனால் க்ளீன் பண்ண வேண்டாம். இப்போ இதுக்கு நம்ம மசாலா போடலாம். 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துடுங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் வத்தல் மிளகா பொடி. அப்புறம் ஜீரகம் நான் இடிச்சு நல்லா வறுத்துட்டு கல்லில் போட்டு இடித்து வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்துடலாம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கலாம். பாதி எலுமிச்சை சாறு சேர்க்கலாம். தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக விட வேண்டாம், தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. மசாலா இந்த கோவக்காயில் நல்லா கோட்டாகணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய தண்ணி விடக்கூடாது, தண்ணி விட்டால் மசாலா இதில் அவ்வளோ பிடிக்காது. அதனால் லெமன் சாறும் இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சா போதும். பிடிக்கட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10-20 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் எடுக்கலாம். 15 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் எடுக்கிறோம். மசாலாலாம் நல்லா பிடிச்சிருக்கி ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன், அது நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் உள்ளி வடை பொரிச்ச ஆயில் அதை தான் இப்போ ஃப்ரை பண்ணதுக்காண்டி விட போகிறேன். இப்போ ஆயில் விட்டாச்சு, நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. பக்கோடா கோவக்காய் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். போட்டதும் ஸ்பூன் வச்சு நல்லா கிளறக்கூடாது, கிளறினா மசாலா எல்லாம் அதில் பிடிக்கும். ஒரு 15 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். இப்போ மீடியமாக வச்சுக்கணும் ஸ்டவ். இப்போ நம்ம திருப்பி போடலாம். திருப்பி போட்டுட்டு அப்படியே விட்டுடுங்க. ஸ்பூன் வச்சு கிளறிட்டு ஒன்று நிற்க வேண்டாம். ஒரு 3/4 வேக்காடு ஆகும்போது புதினா இலை கொஞ்சம் போட்டு விடுங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மனம், ஒரு சுவை தனியாக அதில் கிடச்சிடும் இது இப்படி சாப்பிடும்போது. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இந்த சல்லடையில் எடுத்து வச்சிடலாம். இதில் எடுக்கும்போது சீக்கிரம் ஆயில் நல்லா வடிஞ்சிடும், அதுக்காக தான். இப்போ மீதம் இருக்கிறதையும் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. சாப்பிட்றதுக்கு சூப்பர், அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சது கேட்டிங்களா. நல்ல முறுமுறுன்னு இருக்குது. நம்ம வச்சு சாப்பிட்றது செம்மையாக இருக்கும். நான் சாப்பிடுவோமே கொஞ்சம் ஃப்ரை பண்ணுமே, சாப்பிட்டு தான் ஃப்ரை பண்ணேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து. இந்த ஒரு மாதிரியெல்லாம் இருந்தால் வாயில் வைக்கிறதுக்கெல்லாம் தோணவே செய்யாது. ஆனால் இது செமையாக டேஸ்ட்டாக இருந்தது, அதனால் ஃப்ரை பண்ணுவோமே சாப்பிட்டுட்டே இருந்தேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல்
ஃபுட்டி வித் பினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.